வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. இன்றைக்கி எனக்கு ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கும், இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்களாகவே சிம்பிளாகவே தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சந்திரன் பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். அவிட்டம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கும்பராசியில் வருது. அவிட்டம் வருது, கும்பராசியில் வருது. இந்த அவிட்ட நட்சத்திரத்துடைய லார்டு பார்த்திங்கன்னா யாருன்னா செவ்வாய். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கோச்சார சந்திரன் அவிட்டத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நட்சத்திர லார்டு பார்த்திங்கன்னா செவ்வாய். இப்போ ஒருத்தருக்கு மகர லக்னம். மகர லக்னத்துக்கு கும்பத்தில் தானே இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஒருத்தருக்கு மகர லக்னம் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில். அப்போ கும்பம் அவருக்கு 2வது பாவம். அதை நீங்கள் நோட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக செவ்வாய் பிறப்பு ஜாதகத்திலேருந்து எத்தனாவது பாவத்தில் இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேருந்து 3வது பாவத்தில் இருக்குது. அப்போ நோட் பண்ணிக்கோங்க. இந்த செவ்வாய் உங்கள் பிறப்பு ஜாதகம் படி எந்த ஆதிபத்தியம் அப்படின்னா, மகரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னமாக உங்களுக்கு மேஷத்தான் செவ்வாயோட வீடு. மகரத்துலேருந்து 4, விருச்சிகம் 11வது வீடு, மகரத்துலேருந்து 11வது வீடு. இப்போ 11ஆம் பாவம். முதல்ல கோச்சார சந்திரனை பார்த்துக்குறோம். இந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறோன்னு பார்க்குறோம். அதனுடைய லார்டு யாருன்னு பார்க்குறோம். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எங்கே இருக்கான்னு பார்க்குறோம். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் 3வது இடத்துல இருக்கிறாரு. அதனால் 3ஆம் பாவத்தை நோட் பண்ணிக்கோங்க. சந்திரன் கும்பத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் மகர லக்னம், கும்பம் 2வது வீடு, அது 2வது நோட் பண்ணிக்கோங்க. இந்த செவ்வாய் உங்கள் லக்னத்திலேருந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம்னு பார்க்குறோம். 4க்கும் 11 ஆதிபத்தியம். இப்போ நோட் பண்ணிட்டீங்களா? செவ்வாய் எதுக்கெல்லாம் ஒரு காரணக்கர்த்தா அப்படின்னா, பிளட்டு, ப்ராப்பர்ட்டி, வீரதீர பராக்கிரம செயல், வாய் துடுக்கா பேசுகிறது, இதுக்கெல்லாம் செவ்வாய் காரணம். சரி, 2ஆம் பாவகத்தில் இன்றைக்கி சம்மந்தப்படுறப்ப 2ஆம் பாவம் வருமானம், தனம், வாக்கு, குடும்பம், ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக நீங்கள் ஒரு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கக்கூடிய வாய்ப்பு. திடீர்னு துடுக்கா பேசக்கூடிய அதை பேசும்போது பார்த்திங்கன்னா வாய் துடுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ட்ராவல் போது பார்த்திங்கன்னா வண்டிலேயோ ட்ராவலை பண்ணும்போது கீழே மேலே விழாமல் பத்திரமா நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் செவ்வாய்க்கூடிய காரகத்துவம். 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வாய் துடுக்கா பேசி மாட்டிக்காதீங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்தது 3 என்ன? 3ல் சம்மந்தப்படுறப்ப ட்ராவலிங் போவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ ட்ராவல் பண்ணும்போது கீழே மேலே விழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு காரில் போனீங்கன்னா கூட கார் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் கை விரல்கள் வச்சு மாட்டிக்கக்கூடாது, கீழே மேலே விழுந்துடக்கூடாது. 4ஆம் பாவம் சம்மந்தப்படுறது. 4ஆம் பாவம் சுகம், வண்டி வாகன சுகம், வண்டி எங்கேயும் முட்டிடாமல் பார்த்துக்கணும். சொத்து சம்மந்தமாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. 11ஆம் பாவம் சம்மந்தப்படுது செவ்வாய். 11ல் என்ன? லாபஸ்தானம். சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரலாம். அதே அஷ்டவர்க்க கணிதப்படி மிக குறைந்த பாயிண்ட் 11 வாங்கியிருந்ததுன்னா அன்றைக்கி சொத்துக்களால் நஷ்டங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரி நம்ம கோச்சாரத்தில் இந்த பிளான் சந்திரன் டிராவல் பிளானட்டை வச்சு அந்த பாவத்தை வச்சு நம்ம கணக்கு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.